பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே நியாயாதிபதிகளின் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஜனம் மீதியானியர்கள். இந்த மீதியானியர் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுகிற நேரத்தில் இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இந்த மீதியானர்கள் பலத்த ஒரு ஜனம், இவங்க வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனம். இப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த அறுவடை பண்ணுகிற நேரத்தில் அதை விளைச்சலை எடுத்துகிட்டு போகலாம் நேரத்தில் வந்து இந்த மீதியானர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இப்போது இந்த தேவ ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் கதறி அழுது ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும்போது தேவன் அங்கே இஸ்ரேல் நாட்டிலே ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவன் பேர் தான் கிதியோன். இந்த கிதியோன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய விவசாயம் பண்ண நிலத்திலேருந்து அந்த அறுவடை பண்ணி இந்த மீதியனர்கள் கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான், வேகமாக போர் அடித்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போவதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அவன் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியனர்களை முறியடிப்பா என்று சொல்லுகிறார். உடனே இந்த கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால் இது சாத்தியமாகுமா என்று சொல்லி கேட்குறான். இல்லை, உன்னால் முடியும், ஏனென்றால் நான் அவன் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவன் கிதியோனோடு கூட இருந்தார். அந்த மீதியானியர்களை அந்த கிதியோன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றான். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களுடைய தானியங்கத்தின் விளைச்சலை எல்லாம் தேவ ஜனங்கள் பயன்படுத்துவதற்கு அவன் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் கூடவே இருந்து அந்த கிதியோனோடு கூட இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆஸ்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விளைச்சலை கெடுக்கிற மீதியானிகளைப் போல இன்றைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு நம்ம எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது வருகிற வருமானம் எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே போயிடும். பொத்தலான பையில் போடுறது மாதிரி போயிடும். நம்ம கஷ்டப்படுகிறோம், பிரயாசப்படுறோம், ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த கூலி இல்லை. இதெல்லாம் மீதியானியருடைய ஆவி. இப்படிப்பட்ட இந்த மீதியானியின் ஆவியை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்ம கூட சேனையின் கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம உழைக்கிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், ஆனால் அதற்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அப்போது இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் நம்முடைய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசமாக இருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்முடைய விளைச்சலை கெடுக்கிற இந்த மீதியான ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த மேன்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் விளைச்சலை கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நம்ம சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கடன் பாரம். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கு போயிடும். நம்ம சம்பாதிக்கிற சில குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க கோர்ட்டு வழக்குகள் இருக்கும். சம்பாதிக்கிற பணமெல்லாம் வக்கீலுக்கு கொடுத்து ஃபீஸ் கட்டிகிட்டே இருப்பாங்க. சில குடும்பம் பாருங்கள், வர்ற வருமானம் எல்லாம் அப்படியே கடனுக்கு போய் வட்டிக்கு மேலே வட்டி. சிலருடைய குடும்பத்தில் வியாதி இருக்கும், அந்த பணம் எல்லாம் வியாதிக்கு போயிட்டுருக்கும். இப்படி வர்ற வருமானம்லாம் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கும். இது மீதியானியருடைய ஆவி. இந்த 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 ஆவியை முறியடித்து நம்ம கூட கர்த்தர் இருந்து நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சிக்கியிருக்கலாம். இன்றைக்கு சேனையின் கர்த்தர் உங்கள் கூட இருந்து இந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அதுபோல் கானா ஒரு திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான கூட்டம். திருமண வீட்டில் அவங்க தயார் பண்ணி வைத்திருந்த அந்த திராட்சை ரசம் குறையப்பட்டது, தீர்ந்து போன உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது. ஐயோ, திராட்சை ரசம் குறையப்பட்டது, ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம இனி எப்படி தயார் பண்ண முடியும் இந்த குறுகிய காலத்தில் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது இயேசுவின் தாயார் அங்கே இருந்தார்கள். அவர்கள் வந்து இயேசுவிடம் போய், மகனே, இந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது, நீங்கள் எதாயிலும் செய்யுங்க என்று சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட இடத்துல என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. இப்போது அந்த அம்மா போய் வேலைக்காரனை சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வேலை வந்த உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு காலியான கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க எல்லோரும் தண்ணீர் நிரப்புன உடனே ஏன் சொல்கிறாரு, இப்போ அதை கொண்டு நீங்கள் பந்தியில் கொண்டு பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த தண்ணீரை
ஊற்றப்பட்ட அந்த காலியான ஜாடியில் ஊற்றப்பட்ட தண்ணீரை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க, விளம்புறாங்க, பரிமாறுறாங்க. பரிமாறின எல்லாம் குடித்து பார்த்தா முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக மதுரமுள்ளதாக இருந்தது. அல்லேலூயா! அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2வது காரியம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு திடீரென்று சொல்லி நிறைய குறைவுகள் வந்துடும். அல்லேலூயா! சில குறைவுகள் திடீரென்று வந்துடும். நம்ம பார்க்கிறத விட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைபட்டலில் மாறி விடுவோம். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். சில நேரம் திடீரென்று நம்ம குறைபட்டுருவோம். அப்போது நம்ம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா! சில கஷ்டங்கள் வரும், சில நெருக்கங்கள் வரும். ஆனால் அது நம்மளை விட்டு விலகாமல் இருக்கலாம். ஏன் நம்ம இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கலை, அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசுவின் வேலை வர வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவருடைய வேலை வரும்போது இந்த குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். இந்த கானா ஒரு திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் வேலை வந்த சமயத்தில் அந்த வீட்டில் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறினது. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலை இன்றைக்கு உங்களுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்கள் குறைவை மாற்றுகிற, குறைவை நிறைவாக்குகிற வேலை வந்து விட்டது. நான் விசுவாசமாக சொல்லி ஜெபிக்கிறேன். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசியுங்கள். உங்களுக்கு அற்புதம் செய்கிற அந்த வேலை இதோ வந்துவிட்டது. ஹல்லேலூயா! சீயோனுக்கு தயவு செய்யும் நேரமும் அதற்கு குறித்த வேலையும் வந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி உங்களுக்கு இரக்கம் செய்யவும், தயவு செய்யவும், உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கும் ஆண்டவருடைய வேலை வந்துவிட்டது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அற்புதங்கள் செய்வார், அதிசயங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, அப்பா, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதித்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.